ஹலோ மக்களே, நான் உங்கள் காட்டுப்பூச்சி. வெல்கம் டு விஜய்ஸ் மக்களாட்சி. இன்றைக்கி நம்ம தலைவா ஒரு கோரிக்கை பகுதியில் பார்க்க போகிறது லோன் விழிப்புணர்வு மையம். நம்ம மக்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னா பணம் தேவை, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா பணம் தேவை, குழந்தைகளின் படிப்புக்காக பணம் தேவை. பல காரணங்களுக்காக மக்கள் லோன் வாங்குறாங்க. ஆனால் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட முழு விவரம் எத்தனை பேருக்கு தெரியுது? ஐடியில் வேலை பார்க்குற இளைஞர்களும் சரி, முதல் முறை வீடு வாங்குகிற குடும்பங்களும் சரி, சிறு தொழில் ஆரம்பிக்கிற சாதாரண மக்களும் சரி, யாருக்குமே இது தெரியாது. முதலமைச்சர் விஜய் அண்ணாவிடம் ஒரு கோரிக்கை. லோன் வாங்குறதுக்கு முன்னாடி வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் மக்களுக்கு லோன் பற்றின கிளாரிட்டியை கொடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக லோன் விழிப்புணர்வு மையம் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கணும் சார். லோன் விழிப்புணர்வு மையம் அப்படின்னா தனியாக ஒரு சென்டர் மாதிரி நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒவ்வொரு பேங்க்லேயுமே லோன் வாங்க வர்றவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவில் போட்டு அந்த அந்த லோன்னா என்ன, அந்த லோன் வாங்கினா என்ன டீல்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் கிளாரிட்டி கொடுக்கணும். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஆளுங்களால் எடுக்கப்பட்ட வீடியோவாக இருக்கணும். அது எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேயும் இதை டிஸ்பிளே பண்ணணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் லோன் வாங்க வேணும்னா அந்த லோனை பற்றி உள்ள அவர் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். ஒரு லோனோட எலிஜிபிலிட்டி உங்களோட வயதோ நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியமோ அதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் இதை தவிர அந்த லோனோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லோனோட தெளிவு, என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் நடக்கும் இந்த லோன் நம்ம வாங்கினா அப்படிங்கிற அந்த தெளிவு தான் முதல் எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். சரி, என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை? பேசிக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம பார்ப்போமே. இப்போ அந்த சில ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இஎம்ஐ கட்ட முடியாமல் போனால் என்ன நடக்கும்? எவ்வளவு அபராதம் விதிக்கப்படும்? சிபில் ஸ்கோர் என்றால் என்ன? ஒரு இஎம்ஐ தவறினால் சிபில் ஸ்கோர் எவ்வளவு பாதிக்கப்படும்? எதிர்காலத்தில் லோன் கிடைப்பதில் என்ன பிரச்சனை வரும்? சரி, இது ஒரு இஎம்ஐ கட்டலை அப்படின்னா சரி, பல இஎம்ஐகளை கட்ட முடியாமல் விட்டால் என்ன நடக்கும்? வங்கி எப்போது நோட்டீஸ் அனுப்பும்? ரெக்கவரி ப்ராசஸ் எப்படி இருக்கும்? சொத்து பறிமுதல் செய்யப்படும் சூழ்நிலைனா என்ன? ஸோ சட்ட ரீதியான விளைவுகள் என்னென்ன? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். சரி, இப்போ இது மட்டுமா நம்ம பண்ண போகிறோம்? சரி, இப்போ நாம் கட்டும் இஎம்ஐயில் என்ன இருக்குது? பலருக்கும் இஎம்ஐ என்றால் மாத தவணைங்கிறது மட்டும் தான் தெரியுமே தவிர அதில் எவ்வளவு அசல் இருக்குது, எவ்வளவு வட்டி இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு இஎம்ஐயிலும் எவ்வளோ பணம் வட்டியாக செல்கிறது, எவ்வளோ பணம் அசலாக குறைகிறது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பேங்க்ஸ் இதை காட்டணும். இதுக்கு அடுத்தபடியாக வருடாந்தோறும் கணக்கு காட்ட வேண்டும். என்ன கணக்கு? இந்த வருடம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அசல் குறைந்தது, எவ்வளோ வட்டி கட்டப்பட்டது, எவ்வளோ கடன் மீதி உள்ளது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக அவங்களுக்கு பேங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லணும். ஓகே, இது தவிர எம்ஓடினா என்ன, ப்ராசஸிங் ஃபீஸ்னால் என்ன, நாம் வாங்குகிற லோனுக்கு எம்ஓடி எவ்வளோ கட்டணும், ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ கட்டணும், ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டணும், மற்ற மறைமுக செலவுகள்லாம் என்ன என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். இது தவிர இன்சூரன்ஸ் கட்டாயமா? இன்சூரன்ஸ் எதுக்கு போடணும், ஏன் போடணும், நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் நம்மளை காப்பாற்றுமா அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுக்கணும். ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்று, வட்டி விகிதம் உயர்த்தல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7.58% வட்டியில் லோன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1-2 வருஷம் கழிச்சு அது ஒரு 0.25 0.5ங்கிறது ஏறிடுது. அந்த ஏறினது பாதி பேத்துக்கு தெரியவே தெரியாது, லோன் அடைச்சிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ, ஒரு இமெயில் மூலமாகவோ, ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவோ இதை லோன் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக பேங்க் சைட்லேருந்து தெரிவித்தே ஆகணும். ஏன்னா லோன் எடுக்கிறப்ப லோன் வேணுமான்னு டார்ச்சர் பண்ணி லோன் வாங்க வச்சிடுறாங்க. ஆனால் திருப்பி இந்த மாதிரி சேஞ்சஸ் வர்றப்ப ஏன் இதே கால் சென்டர்ஸே ஃபோன் பண்ணி இந்த பர்சன்டேஜ் மாறிடுச்சு எங்களை அக்னாலஜ் பண்ணுங்கள், அவங்களை அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும். அந்த அக்னாலஜ்மெண்ட் வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் உள்ளே வரணும். ஸோ இதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பலர் சந்தோஷமாக ஒரு வீடு வாங்க வேண்டுங்கிறது தான் அவங்களோட கனவாக இருக்கும். ஆனால் அந்த ஒரே ஒரு வீடு வாங்கிட்டு அந்த வாழ்க்கை முழுசும் அந்த வீடையே அடைக்கிறதுக்காகவே அவங்க வாழ்க்கையே செலவழிக்கிறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறணும். அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த லோனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா எவ்வளோ லோன் எடுக்கலாம், எவ்வளோ நம்ம கையிலேருந்து காசு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கேல்குலேஷனாக அவங்களுக்கு இருக்கும். அதை விட கொஞ்சம் கிளாரிட்டியோடு லோன் வாங்குவாங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. வெறும் கையெழுத்து வாங்கிட்டு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி வீடியோக்கள் மூலமோ இல்லை நேரடியாகவோ விளக்கமாகவோ இல்லை எல்லா விவரங்களையும் நம்ம சொல்லணும். இதுதான் என்னோடய கோரிக்கை முதல்வர் அவர்களே. மக்களுக்கு தெளிவு கொடுப்போம், நம் மக்களை காப்போம், விழிப்புணர்வான தமிழ்நாட்டை உருவாக்குவோம். சைனிங் ஆஃப் ஃபார் நவ். நான் உங்கள் காட்டுப்பூச்சி. நல்லதே நடக்கும். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. ஜெய்ஹிந்த்.